மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதியும், ஜூன் மாதம் இருந்து டிசம்பர் 15 வெற்றிகரமான முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இவர்களுக்கு சுப அதாவது அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:25க்கு, சூரிய அஸ்தமனம் 7:15க்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. தேய்பிறை சப்தமி திதி முடியும் நேரம் இன்று காலை 10:54க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஷ்டம். அஷ்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:09க்கு. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 11:51 12:50 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:16 7:15 வரை. தொடர்ந்து 7:15 8:44 வரை. ராகு கால நேரம் காலை 10:23 11:51 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:49 4:18 வரை. கூலிகன் காலை 7:25 8:54 வரை. சந்திராஷ்டம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 7:22க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் பைரவ அஷ்டமி பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு கீர்த்தி, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு கவனம், கடக ராசிக்கு நிம்மதி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு தடங்கள், துலாம் ராசிக்கு ஆதாயம், விருச்சிக ராசிக்கு அமைதி, தனுசு ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு பரிசு, மீன ராசிக்கு கழிப்பு. தொடர்ந்து நம்ம கன்னி ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம நட்சத்திர வாரியாக பார்க்கின்றோம் அல்லவா. இன்று கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இடம்பெறுகிறது. இவர்களுக்கு செயல்களில் கொஞ்சம் தடை இருக்கும், உடல் பாதிப்பும் கொஞ்சம் இருக்கும், தொழிலில் நெருக்கடி இருந்து வரும், முன்னேற்றத்தில் தடை இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்குது. இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14, ஜூன் 15 ஆகஸ்ட் 17, நவம்பர் 17 டிசம்பர் 15 வெற்றிகரமான முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இவர்களுக்கு அதாவது சுய தொழில் செய்வதற்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டங்களிலே இவர்களுக்கு நல்ல வெற்றிகள், முயற்சிகளுக்கான வெற்றிகள் கட்டாயம் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அஷ்ட நட்சத்திரம் கன்னிராசியிலே 1 2 3 4 பாதங்களும் இடம்பெறுகின்றன. வெற்றி நிச்சயம். இவர்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். உடல்நிலை சீராக இருக்கும். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி, அதன் பிறகு ஜூன் 15 ஆகஸ்ட் 17, நவம்பர் 17 டிசம்பர் 15 வரையிலும் இவர்களுக்கு சூரியனால் நல்ல சாதகமான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றமும் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு இருந்த இடையூறுகளும் விலகும். அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் இடம்பெறுகிறது. இவர்களுக்கு யோகமாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு உயரும், முயற்சிகள் வெற்றியாகும், சத்ரு ஜெயமும் இவர்களுக்கு இருக்கும், பொருள் சேர்க்கையும் இவர்களுக்கு உருவாகும். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதியும், ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இவர்களுக்கு சூரியனால் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக கிடைக்கும். முன்னேற்றமும் சூரிய பகவான் இவர்களுக்கு தருவார். இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம், இந்த ராசிக்காரர்கள் பைரவ அஷ்டமி பூஜை கட்டாயமாக இந்த வருடம் முழுவதும் செய்வது இவர்களுக்கு ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கையை தரும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாளைய பதிவில் நம்ம துலாம் ராசிக்கான பலன்களை, ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.